இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பர்சன்டேஜ் கால்குலேஷனை நான் ஒரு 9 டைப்பாக பிரிச்சிருக்கேன். டைப் 1 நார்மல் பர்சன்டேஜாகவும், டைப் 2 ஃபைண்டிங் த பர்சன்டேஜ் ஆஃப் ஏ நம்பரும், டைப் 3 பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் சேஞ்ச் பிட்வீன் 2 நம்பர்ஸ், ரிவர்ஸ் பர்சன்டேஜ், சக்ஸசிவ் பர்சன்டேஜ், அப்புறம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு, பர்சன்டேஜ் அண்ட் மார்க்ஸ் கால்குலேஷன். இதில் வந்து இப்படி ஒரு 9 டைப்பாக நான் பிரிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பர்சன்டேஜ் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். மீதி இருக்க 8 டைப்பையும் அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நாம் வந்து இந்த செம்மை சால்வ் பண்ணுவோம். 30% ஆஃப் 250, 250ல் 30% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போது நமக்கு வந்து இங்கே 30%ல் இருக்குது, இங்கே நம்பரில் இருக்குது. நம்ம அப்போ 30 / 100 × 250 போட்டால் நம்மளுக்கு வந்து இது நம்பராக மாறிடும். அப்போ அது கூட 250 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த 0 கட் ஆயிரும், அப்புறம் 0 கட் ஆயிரும். அப்போது 1/3 3 × 25 = 75. அப்போது 250ல் 30% எவ்வளோனா 75. சரிங்களா? இது வந்து நார்மலாக ஃபார்முலா வச்சு போடும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர். இது மென்டல் மெத்தட் அப்படின்னு பண்ணும்போது ஈஸி தான். இப்போது 250ல் 50%னால் நம்மளுக்கு எவ்வளோ? 250ன்றது 100%. இப்போ இதில் 50%னால் நம்மளுக்கு வந்து 125. அப்போது நம்மளுக்கு வந்து 10% எவ்வளோ அப்படின்னு 75ல் 15 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 75ல் 15 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இதை வந்து இப்போங்க இது வந்து ஒரு 5 பிரிப்போமே. 75 5 பிரிப்போம், அதாவது 1/5 ரேஷியோவாக பிரிப்போம். அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்? 15 × 5 நமக்கு வந்து 75 வரும். 15 15 30, 15 15 30 60 + 15 75 வருமா? அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே 1/5 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது எத்தனை பர்சன்டேஜ்? 15 வந்து எத்தனை பர்சன்டேஜ்? அப்போது 5னா 100 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 20 வருதா? இப்போ 20%. இப்போ நம்மளுக்கு வந்து 1/5னா 20%. புரியுதுங்களா? அப்போது 75ல் 15 ஹவு மச் பர்சன்டேஜ்னா 20%. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மாணவன் 600க்கு 420 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஏ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 420 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர்? இவன் ஸ்கோர் பண்ணது மார்க்கு 600க்கு எத்தனை பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா படி 420 / 600 × 100 0 0 0 0. இப்போது 42 / 6. இப்போ 7 6 42. அப்போ 7 × 10 = 70% இவன் ஸ்கோர் பண்ணியிருக்கான். இதே நம்ம மென்டல் மேத்தில் போடும்போது 600. அப்போ 600ல் 50% நம்மளுக்கு எவ்வளோ? 300. சரிங்களா? இப்போ 300ல் நம்மளுக்கு 25% எவ்வளோ? 300ல் 150. அப்போ நம்மளுக்கு 10% எவ்வளோ இருந்தால் 60. அப்போ 60 × 7 போட்டால் சாரி 60ங்களா? 10% நம்மளுக்கு 60ன்னு வந்துருச்சுங்களா? இப்போது நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது 400 + 20. 400 + 20. இப்போது நம்மளுக்கு 10% 60 அப்படின்னா இப்போ 420 வர வரைக்கும் 420 வர வரைக்கும் போட்டால் இப்போ 70, அதாவது 7. புரியுதுங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 80லேருந்து 100 இன்க்ரீஸ் ஆகினுக்குது. இப்போ இதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இதில் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். அதாவது மென்டல் மேத்து படி. அப்போது 80ல் 10%னால் நம்மளுக்கு வந்து 8%. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எவ்வளோனா 20. சரிங்களா? அப்போது 8 8 16. அப்போ நம்மளுக்கு இன்னும் 4 வேணும். அப்போ 4னா 8ன்றது 10%. அப்போ 8ல் பாதி 5%. சரிங்களா? அப்போ
8ல் பாதி 5%னா 4. அப்போது 16 + 4 = 20. அப்போது நமக்கு வந்து இங்கே ஏற்கனவே ஒரு 10 + 10 இங்கே ஒரு 5 மொத்தம் 25% நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சம் பாருங்கள், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஷாப்கீப்பர் இதுக்கு என்ன ஷாப்கீப்பர் 25% டிஸ்கவுண்ட் விடுறாங்க. எவ்வளோ ப்ரைஸில்? 800 ரூபாயில் 25% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா அப்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ ப்ரைஸு அப்படின்றப்போ இப்போ வந்து நம்மளுக்கு 25%. அப்போ இதில் 50%னா நமக்கு 400. அப்போ 25%னா நமக்கு வந்து 200. அப்போ 200 போக நம்மளுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் போயிடுமா? அப்போ 200 போனால் நம்மளுக்கு 600 ரூபா ஃபைனல் ப்ரைஸ்.